ஹாய் ஆல் ஃபாலோ யோல மக்களே அண்ட் பிக் பாஸ் ரசிகர்களே, நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டா லைவா இன்னும் நிறைய ஷேர் பண்ண முடியும் நம்மளால. ஸோ பாரு வந்து பாத்தீங்கன்னா அமித்தோட எப்பயுமே வாத்து மெலனோட இருப்பா, அந்த மாதிரி ஃபுல் டிஸ்கஷன். அமித் நல்ல அட்வைஸா கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரே ஃபன். அரோரா வந்து பால் மாதிரி விளையாண்டிருந்தாங்க, எல்லாரும் தூக்கி போட்டு. அதுவும் ரொம்ப ஃபன் மோடு தான். ஸோ ரொம்ப கியூட்டா இருந்தது. அதை பார்க்கும்போது தான் வினோத் எந்த ஒரு விதர்ப்பமான விஷயத்த பழகல அரோராவோட அப்படின்றது தெரியுது. அரோரா எல்லாரோடையுமே ஃப்ரெண்ட்ஷிப்போட அந்த ஜோன்ல ரொம்ப கியூட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க ரம்யாவை இப்படிதான் சபரிய கனிய எல்லாத்தையும் வந்து சாப்பாடு விஷயத்துக்கும் அப்படியே ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்ட்ல வச்சிருக்கிறதா நான் இல்ல நடிக்கிறது. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சுத்தி போட்டாங்க. திவ்யா அப்பத்தா வேலையை கரெக்டா செஞ்சாங்க. பார்வதி உட்காந்துட்டு இருக்க ஸ்டைல பாத்தீங்களா? நைட் ஆனா அந்த அம்மா அப்படிதான் கொஞ்சம் ஆயிடுறாங்க. நான் நாமினேஷன் ஆமா அப்படிதான் கேம் விளையாண்டேன் அப்படி இப்படின்னு. அரோரா வந்து அவங்கள போய் சும்மா வந்து சீண்டல. அரோராவோட ஃபியர் என்னன்னா, பாரு எல்லாரும் நம்மளோட பேசுற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல வந்து லிவிங் ஏரியால வச்சு இது பண்ணுவா அப்படின்னா அது உண்மைதான். இந்த பொண்ணு அப்படி பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு பண்ணிருக்காங்க. என்ன விட்டுருமா சாமி, நீ வேணா பழகிக்கோன்னு சொல்லிட்டு கமருதீனுக்கு ஒரு 2 கார்டு போட்டாங்க. பட் ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருப்பாங்க. இந்த பாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்க கேங்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க. திவ்யா வந்து அட்வைஸ் பண்ணாங்க, நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே டாஸ்க் ஆடுங்கன்னு. இங்க பாருங்க இதுல வந்து நல்லா தெரியும் யாரு கண்ணிங்னு. ரம்யாவும் கனியும் டீ போடாம இருக்கவே முடியாது, தனியா டீ போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. பிக் பாஸ்ல இதெல்லாம் நடக்குது. ஆனா நியாயம் இருக்கு. பட் எஃப்ஜேவும் வியானாவும் கியூட்டா அந்த லவ் கண்டென்ட் அடுத்து வர ஸ்கூல் டாஸ்க்கா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லாதான் இருக்கு. ஆனா ஃபேக் கண்டென்ட். இவங்க 2 பேருக்கும் எல்லாருக்குமே, இவங்க 2 பேருக்குல பிரஜன் சாண்ட்ரா அப்புறம் எல்லாருக்குமே வந்து பிக் பாஸ் நிறைய நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து ஆரம்பிச்சாரு இந்த வீக்கை. கானா வினோத் கூட ரொம்ப நல்ல காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாரு. எல்லாரும் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது விக்ரம் விக்கல்ஸ் ரொம்பவே டவுனா இருந்தாரு. காலையில நடந்த பிரச்சனை இல்லை. அப்புறம் நாமினேஷன் ஆரம்பிச்சிச்சு. யார் நாமினேட் பண்ணிருக்காங்கன்னு நான் அப்படியே வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. எஃப்ஜே வந்து சாண்ட்ரா அண்ட் பாரு, அரோரா பிரஜன் அண்ட் பாரு. ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ரம்யா வந்து பாரு தான் கேட்டுச்சு எஃப்ஜே கிட்ட. இந்த மாதிரி அவங்க மட்டும் சூப்பர் டீலக்ஸ்லேயே இருக்கிறாங்க வந்த நாள்ல இருந்து. கிட்டத்தட்ட 51 நாள் ஆகுது பாருங்களேன். இப்போ அதுக்கு தனி பெட் தனியாவே இருக்குது. அதே மாதிரி அதுக்கு வந்த டாஸ்க்ல கூட அவ்வளவு வேலை இல்லை. ஆனா அப்புறமா விட்டுருச்சு. ஏன்னா கம்மும் இவங்களும் இங்க இருக்கிற அரோராவும் இருக்கனால இங்க வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு பாரு. ஆனா ரம்யா வந்து கெமி எடுத்த நான் எடுத்துக்கிறேன்னு வந்து சும்மா நச்சுக்க பார்த்துட்டு இவங்களாம் இருக்கிறத பாரு எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிடுச்சு. ரிசப்ஷனிஸ்ட் அதுலயும் வேலை செய்யல, டான்சர்னு சொல்லி அந்த ராஜா டாஸ்க் அதுலயும் வேலை செய்யல. இப்பவுமே பாத்தீங்கன்னா ஃபிளஷ் ஃபைட்டர்ஸோட கேப்டன் வேலை செய்யாம மிக்சர் சாப்பிட்ற ஒரே ஆள் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அம்மா என்னமோ டேலண்டால தான் இருக்கிறதா வேற நினைப்பு. சபரி ஷோல்டர்ல இருக்காங்க. விக்ரம் சாண்ட்ரா அண்ட் திவ்யா, கனி வந்து சாண்ட்ரா அண்ட் பாரு, கம்மு வந்து திவ்யா அண்ட் சாண்ட்ரா, அதுக்கப்புறம் ரம்யா வந்து கம்மு அண்ட் கனி, சபரி வந்து திவ்யா அண்ட் பாரு, சாண்ட்ரா வந்து விக்ரம் அண்ட் எஃப்ஜே, அதுக்கப்புறம் வினோத் வந்து திவ்யா அண்ட் சாண்ட்ரா, திவ்யா வந்து விக்ரம் அண்ட் எஃப்ஜே, சுபிக்ஷா வந்து ரம்யா அண்ட் அமித், பிரஜன் வந்து கனி அண்ட் வியானா வந்து பிரஜன் அண்ட் திவ்யா, பாரு வந்து எஃப்ஜே அண்ட் அரோரா. யார் என்ன சொன்னாலும் புருஷன் பொண்டாட்டி தான் அவங்க விளையாடுறாங்க. இவங்க 3 பேர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க நாமினேஷன். ஸோ நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப லைவ்ல ஷேர் பண்றதுக்கு இலகுவா இருக்கும். தேங்க்யூ. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்களுக்கு நன்றிகள் பல.